வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கின்ற எனதருமை ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய தினம் நாம் இங்கிலீஷ் கிராமரில் நாமினலைசேஷன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலிலே, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ நவுன் ஃப்ரம் another part of speech by adding a derivational affix. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, grew அப்படிங்கிறது verb, அதை வந்து growth அப்படின்னு நம்ம வந்து அதை மாற்றணும், அவ்வளோதான். அப்படி grew அப்படிங்கிறது growth-ஆக மாறுது, அதுதான் நாமினலைசேஷன். அதுக்கு வந்து there are 3 ways. நம்பர் 1, adding suffix சேர்த்தோம்னா அது வந்து மாறிடும். அது மாதிரி உதாரணமாக meant, tion, sion, ness, ation, ity, al to verbs with adjectives இப்படி சேர்த்தோம்னா அது வந்து மாறிடும். உதாரணம் பார்த்திங்கன்னா, admire அது admiration, arrive arrival, careless carelessness, fail அப்படிங்கிறது failure, include inclusion, intense intensity, punish அப்படிங்கிறது punishment அப்படின்னு மாறுது. இது வந்து ஆடிங். இது இப்போ நம்ம வந்து சஃபிக்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, செகண்ட் டைப் வந்து வித்தவுட் ஆடிங் எனி சஃபிக்ஸ், எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஆனால் ப்ளீட் அப்படிங்கிறது blood அப்படின்னு மாறும். LOSC லாஸ் அப்படிங்கிறது LOSSஆக மாறும். ப்ரூவ் அதுக்கு வந்து ப்ரூஃப் அப்படின்னு மாறும். செல் அதுக்கு வந்து சேல் அப்படின்னு மாறுது. ஸ்பீக் அதுக்கு வந்து ஸ்பீச் அப்படின்னு மாறும். இது வந்து ஒரு டைப். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூன்றாவது வந்து வித்தவுட் எனி சேஞ்ச், எந்த மாற்றமுமே கிடையாது, அதுதான் மூன்றாவது. அட்டெம்ப்ட், சேஞ்ச், கண்ட்ரோல், டிசையர், எஸ்கேப் இப்படி எந்த விதமான மாற்றமும் இல்லாமையும் இருக்கக்கூடிய ஒரு இது பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அட்ஜெக்டிவாக இருக்கும் அல்லது வேர்பாக இருக்கும், அது எப்படி நவுனாக மாறுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அந்த இது வந்து அட்ஜெக்டிவ் வந்து பியூட்டி அப்படின்னு மாறும் நவுனில். ப்ரீத் அப்படிங்கிறதுக்கு BREATH ப்ரீத் அப்படின்னு மாறும். என்டர் அப்படிங்கிறது என்ட்ரி. நோ அப்படிங்கிறது நாலேஜ். டெஃபன் அடுத்து டெஃப்னஸ். செலஸ் ஜீல். ஃபெமிலியாரிட்டி. அக்செப்டன்ஸ். டேஞ்சரஸ் அப்படிங்கிறது டேஞ்சர் அப்படின்னு மாறும் நவுன் ஃபார்மில் வரப்போ. எக்ஸ்பிளனேஷன். ப்ரிடிக்ஷன். சூஸ் சாய்ஸ். சிக்னிஃபிகன்ஸ். அடுத்து வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு மாறுது. இதெல்லாம் நம்ம மாற்றங்கள் அதில் வரக்கூடியது. அடுத்து நம்ம வந்து ஒரு சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிற அந்த சார்ட்டானது எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். மேலே டாப்பில் இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் அது வந்து என்ன செய்யுதுன்னா, விச் ஷோஸ் ரிலேஷன். அதுக்கு வந்து என்ன கீவேர்டு அங்கே என்ன இருக்குன்னா, ஹூம், விச் அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம பயன்படுத்தணும். இதான் ரிலேட்டிவ் அந்த ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, விச் டெமான்ஸ்ட்ரேட் எ நவுன், அன் ஆப்ஜெக்ட் அண்ட் எ காம்ப்ளிமெண்ட், மூணையும் குறிக்குது. இதுக்கு என்னென்ன கீவேர்டு அங்கே யூஸ் பண்ணணுன்னாக்கா, திஸ், தட், தீஸ், தோஸ் இவைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது விச் இஸ் இன்டெஃபினட் அப்படிங்கிறது வச்சுங்களேன், அதுக்கு வந்து என்ன பயன்படுத்தணும், என்ன இருக்கணும், ஆல், சம், ஒன், மெனி, ஃபியூ, சம்படி, நோபடி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கனாக்கா. அடுத்தது இந்த எம்பாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஃபார் எம்பாசிஸ் பிஃபோர் த வேர்ப், இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் அப்படின்னு பயன்படுத்தணும். அடுத்தது எக்ஸ்க்ளாமேட்டரி. இந்த எக்ஸ்க்ளாமேட்டரிக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விச் எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ் ஆர் சடன் ஃபீலிங், அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை வந்து அந்த சொல் வந்து வாட் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்னொரு டைப்பில் பார்த்திங்கன்னா, பர்சனல் அப்படிங்கிறப்ப எ ப்ரொனவுன் தட் இண்டிகேட்ஸ் பர்சன் அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹி, ஷி, இட், வி, யூ, தே இவைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும். அடுத்தது இன்ட்ராகட்டிவ்னா கொஸ்டின் மார்க் இருக்கணும். விச் ஆஸ்க் எ கொஸ்டின், அது வந்து என்ன வேர்ட் பயன்படுத்தணும் நம்ம, வாட், விச், ஹூ, ஹூம், ஹூஸ் இவைகளில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ், விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ் எ குரூப் ஆஃப் பேர், ஒரு குரூப் ஆஃப் பேரை வந்து பயன்படுத்துகிறப்ப ஈச், எவரி, எய்தர், நெய்தர், எனி ஒன், நன் அப்படின்னு பயன்படுத்தணும். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் நிறைய தடவை கேட்குறாங்க. விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆக்ஷன் டுவோர்ட்ஸ் த சப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு ஆஃப்டர் த வெர்பு. அப்போ நம்ம என்ன பயன்படுத்தணும், ஹர் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், அவர் செல்ஃப் அப்படின்னு வரும். அடுத்து ரெசிப்ரோக்கல். இந்த ரெசிப்ரோக்கலில் பார்த்தீங்கன்னா, விச் ஷோஸ் ரிலேஷன் வித் ஒன் அனதர், இந்த ஒன் அனதர் அல்லது ஈச் அதர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும்.
இதுதான் அந்த சார்ட். இந்த சார்ட்டை நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும். இந்த சார்ட்டில் உள்ளதுபடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து கேள்வியில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபில் வித் அப்ரோப்ரியேட் ப்ரொனவுன். அது வந்து கொஸ்டினாக நம்மளுக்கு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா டேஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து இட்டா, ஒன்னா, அது மாதிரி ஈஸா, வா, அது மாதிரி ஏதாவது இந்த ஹூமா, வாட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பயன்படுத்தணும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈஸ் வந்தால் பெரும்பாலும் இந்த இட் இஸ். அதே மாதிரி ஆஃப் தீஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சால்வ் திஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது. 2 பேரில் யாராவது ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், ஒன் போடணும், ONE. அடுத்தது டேஸ் புக்ஸ் ஹாவ் பீன் ரிட்டன் பை அ கிரேட் இண்டியன் ரைட்டர் அப்படின்னு இருக்குது. தீஸ் புக்ஸ் அப்படின்னு தீஸ் போடணும். அதுக்கப்புறம் ஹாவ் கம், இந்த ஹாவ் கம் டு நோ த ட்ரூத் அப்படின்னு இருக்குங்க. வி போடலாம் அல்லது தே போடலாம். வி ஹாவ் கம் டு நோ த ட்ரூத், தே ஹாவ் கம் டு நோ த ட்ரூத் அப்படின்னு போடலாம். அடுத்தது ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம் அப்படின்னு இருக்குது. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இது வருது, அடிக்கடி வருது இந்த கொஸ்டினும். அடுத்தது டேஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் கைட் யூ. ஒரு சில பேர் உங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபியூ ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி. அடுத்து டேஸ் இஸ் யுவர் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் லைஃப். திஸ் இஸ் யுவர் ஸ்டோரி. இந்த இது திஸ் இஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கைட் டேஸ் யூ அப்படிங்கிறத பயன்படுத்தணும் கடைசி வர்றப்போ. அடுத்தது டேஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் கம் டு விசிட் யூ. மெனி அல்லது சம், இந்த ரெண்டில் எதோ வேணாலும் போடலாம் அதுக்கு இந்த ஆஃப் வர்றப்போ. அடுத்தது டேஸ் ஆஃப் தோஸ் புக்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதில் வந்தீங்கன்னா சம் ஆஃப் தோஸ் புக்ஸ் அப்படின்னு சம் போடணும். அடுத்தது திஸ் இஸ் யுவர் பேக், யூ கேன் டேக் இட் எனி டைம். ஹீ, இது இந்த கடைசியாக சொல்கிற இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஹீ ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டவுன்ஃபால் ஆஃப் ஹிஸ் லைஃப். அதே சி வந்தால் ஹர் செல்ஃப் அப்படின்னு போடணும். ஐ வந்தால் மை செல்ஃப் அப்படின்னு போடணும். இது மூணையும் ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் என்ன அக்ரிமெண்ட்டு, அதில் ரூல்ஸில் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் அதில் பார்த்திங்கன்னா இந்த அண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த அண்டுன்னு போடுறப்ப ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம என்ன எழுத போகிறோமோ அந்த டென்ஸ் அந்த போடணும் நம்ம அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளூரலில் வந்து என்ன பயன்படுத்த போகிறோமோ அதுக்கு என்ன பயன்படுத்துவோம். இப்போ ஐவியூவாக இருந்தால் என்ன செய்வோம், வர்பு எடுத்து அப்படியே போடுவோம். ஹீ சீட்டாக இருந்தால் தான் சிங்குலராக வந்துடுது இல்லைங்களா. அதனால் யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். இப்போ நம்ம வந்து அங்கே என்ன பயன்படுத்தணுன்னாக்க இந்த லவ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, வேர்ப் எடுத்து அப்படியே போட்டுருணும், அவ்வளோதான். யூ அண்ட் ஐ, யூ லவ் மியூசிக், ஐ லவ் மியூசிக். அதனால தான் யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். இந்த ப்ளூரலுங்கிறது எதுக்காக சொல்கிறோம்னா ப்ளூரல் சிங்குலர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு தான். இந்த ப்ளூரல் அப்படிங்கிறப்ப வேர்ப் எடுத்து அப்படியே போட்டுடணும். சிங்குலராக இருந்தால் தேர்ட் பர்சனுக்கு போடுற மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் முதல்ல என்ன இருக்கோ அதுக்குள்ளதை போடணும். இந்த ஆஸ் வெல் அஸ் வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் சி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம எழுதியிருக்கோம். நம்ம ஆன்சரில் இந்த ஆர் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இந்த ஹர் கசின்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து முன்னாடி உள்ள சப்ஜெக்ட். அதுக்கு வந்து ஆர் அப்படின்னு போடணும் அந்த டேஸில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி அப்படின்னு வரும். எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி இதுக்கெல்லாம் வந்து சிங்குலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் ஆஃப் தம் ஈஸ் லவபுள். இதே ப்ளூரலாக அப்படின்னு போடுற மாதிரி இருந்தால் அங்கே என்ன போட்டிருப்போம், அந்த இங்கே போடுறதில்ல ஆர்னு போடணும் வருபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் ஆஃப் தம் அப்படின்னா ஈஸ் லவபுள். அடுத்தது பாருங்கள், 2 சிங்குலர் நவுன்ஸ் அதுக்கு சிங்குலராக தான் போடணும். இப்போ 2 சிங்குலர் நவுன்ஸ் என்னென்னும் மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட், அதுக்கு வந்து சிங்குலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னாக்க ஹேஸ் ப்ளஸ் வெர்ப், அந்த ஹேஸ் கம் அப்படின்னு போடணும். கம்ங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 2 சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு வந்து ப்ளூரல் போடணும். 3 and 3. இப்போ 2 சப்ஜெக்ட், 3ங்கிறது சப்ஜெக்ட்டு, 3 இன்னொரு 3 இருக்குது. இது வந்து என்ன ஆகுதுனாக்கா ப்ளூரல்னு சொல்கிறோம். இப்போ ப்ளூரலுக்கு என்ன போடுவோம், நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் மேக் அப்படின்னு போடுவோம். ப்ராக்கெட்டில் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே போட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுன் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி அப்படின்னு இருந்தால் அது சிங்குலர் தான் போடணும். 10 liters ஆஃப் மில்க், 10 லிட்டர்ஸ்னு பார்த்தோன்னே நம்ம போட்டுக்காங்க ஆறுன்னு போட்டுறக்கூடாது. 10 liters ஆஃப் மில்க் ஈஸ் டூ மச் ஃபார் 50% அப்படிங்கிற 10 லிட்டருங்கிறது 50 பேருக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வித் அண்ட் நாட், இது வந்து சிங்குலர் தான் போடணும். வித் அப்படிங்கிற கீவேர்ட் அண்ட் நாட். ஹீ அண்ட் நாட் சி, அவனோ அல்லது அவளோ ஈஸ் டு பி பிளேம். இப்போ பாருங்கள், ஈஸ் போடணும், இங்கே சிங்குலருங்கிறதுனால ஈஸ் போடணும். நம்பர் ஆஃப் நவுன்ஸ் நிறைய இருக்குது, அப்போ என்ன போடணும், ப்ளூரல் போடணும்.
there are 10 students in the class. there are போடணும், ஆர் போடணும், ப்ளூரல் ஃபார்ம் போடணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ப்ளூரல் இன் ஃபார்ம் சிங்குலர் verb. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறது. ஆனால் நியூஸ் நெவர் கம்ஸ் அப்படின்னு தான் போடணும். அந்த நியூஸுங்கிறது வந்து ப்ளூரலாக எடுத்துக்காமல் சிங்குலருக்கு தான் போடணும். நியூஸ் நெவர் கம்ஸ் டூ லேட் அப்படிங்கிறது. கலெக்டிவ் நவுன் சிங்குலர் தான் போடணும். த ஹோல் கிளாஸ் ஈஸ் அட்டென்டிவ். இந்த ஹோல் கிளாஸுங்கிறது ஒரு சிங்குலரை குறிக்குது, அதனால் ஈஸ் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்படி இது ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ரோப்ரியேட் வேர்ப். இந்த அப்ரோப்ரியேட் வேர்ப் அப்படிங்கிறப்ப மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் அப்படின்னு இருக்குது. ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். இப்போ வந்து என்ன போடணும், அங்கே வந்து ஹேவ் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா மேத்ஸ் டேஸ் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு இருக்குது. இந்த மேத்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை குறிக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஈஸ் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு ப்ரொனவுனில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃபினிட்ஸ் அப்படிங்கிறது. இந்த நான் ஃபினிட்ஸ் அப்படின்னு என்னன்னாக்கா வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ். வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது, 2 டைப்ஸ். ஒன்று ஃபினிட், இன்னொன்று வந்து நான் ஃபினிட். ஃபினிட் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து ஆக்டர்ஸ் வர்பாக யூஸ் ஆகும். இண்டிகேட் பர்சன், நம்பர் அண்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் குறிச்சிச்சுன்னா அது வந்து ஃபினிட் வேர்ப். உதாரணமாக ஹீ இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு தான் நம்ம போடணும். இது ஃபினிட் வேர்ப். நான் ஃபினிட்டு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து டு நாட் ஆக்டர்ஸ் வேர்ப். அது வந்து டு நாட் ஆக்டர்ஸ் வேர்பாக இருக்கும். அதனால் நம்ம என்ன போடணுன்னாக்கா யூஸ்வலி அப்படிங்கிறத போடணும். ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ்ஸ் ஆர் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிறத போடணும். இதில் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 2+ verb. எப்போவுமே இன்ஃபினிட்னா 2 போட்டு verb போடணும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த verb அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன verb கொடுத்துருக்காங்களோ வாக் அப்படின்னாக்கா வாக்கிங். உதாரணமாக ரீடிங் இஸ் ஏ குட் ஹேபிட் அப்படின்னு போடணும். சி லைக்ஸ் ரீடிங் பின்னாடி வந்தாலும் சி லைக்ஸ் ரீடிங்னு போடணும். அடுத்து பார்ட்டிசிபிள் அப்படின்னப்போ கம் ஆஃப்டர் அன் ஆப்ஜெக்ட் டு டிஸ்கிரைப் இட். உதாரணமாக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஈஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா சி இஸ் சிங்கிங். பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் அதே என்ன பண்ணணும், ஹீ ஹேஸ் ஈட்டன், இடிஇஎன் அப்படின்னு இருக்கும். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் இதுதான் ரொம்ப முக்கியம், ஹேவிங் ஃபினிஷ்டு அப்படின்னு போடணும். 3 இருக்குது அதில், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் தான் கேட்குறாங்க அதிகமாக. ஹேவிங் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க் ஹீ வென்ட் டு பிளே. இந்த ஹேவிங் ஃபினிஷ்டுங்கிறத நம்ம பயன்படுத்தணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதில் நம்ம இன்றைக்கி பார்த்ததெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. இது புது பாடங்கள் மாதிரி தான் இது அநேகமாக. இது இந்த சார்ட்டில் உள்ளது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நாமினலைசேஷன் அப்படிங்கிறதையும் சரியாக பார்த்து நீங்கள் வந்து நல்லா அதை கற்றுக்கணும். அடிப்படை இலக்கணம் தெரியாமல் வெறும் வினாவிடைக்கு போகாதீங்கன்னு மீண்டும் சொல்லி அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.